தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றும் இன்றும் தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில தகவல்களை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியவர் பல போராட்டங்களை நடத்தி சாதனைகளை படைத்திட்ட மருத்துரையா அவர்கள் சார்பில் முக்கியமான தகவல்லாம் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துரையா அவர்களால் உருவாக்கப்பட்டது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, மிகப்பெரிய சக்தி. 46 ஆண்டு காலம் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து இன்றைக்கி மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிறைய பதவிகளை பெற்றுக் கொடுத்தவர் மருத்துரையா. அப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமீபத்தில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாக்குனதுனால தான் இப்போ தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். குறிப்பாக நிறுவனராக பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய மருத்துரையா அவர்கள் இப்பொழுது கட்சிக்கு தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். குறிப்பாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் 28/5/2022 கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார். இப்படி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகள் தான். அப்போது 28/5/2025 பதவி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவர் பொறுப்பில் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக 2026 வரைக்கும் ஓராண்டு காலம் பதவி நீட்டிப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது தவறானது. 28/5/2025 பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி மருத்துரையா அவர்களை தலைவராக தேர்வு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு, அப்புறம் 17/8/2025 பொதுக்குழுவும் கூடி இன்றைக்கி மருத்துரையா அவர்களை ஒருமனதாக தலைவராக தேர்வு செய்யப்பட்டு நிறுவனராக அவர் தான், கட்சியினுடைய தலைவராக அவர் தான். இப்படி செயல்பாடு இருக்குது. இதுக்கு இடையில் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி என்பது நிறுவனர் மருத்துரையா அவர்களை கலந்து ஆலோசித்து தான் செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு, அது எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி நிறுவனரின் ஒப்புதலை பெற்று தான் செய்யணும். ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதற்கு பிறகு ஓராண்டு காலம் பதவி நீட்டிப்பு என்று சொல்லுவதும், அதே நேரத்தில் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் ஓராண்டு கால நீட்டிப்பு என்பதோடு முகவரி மாற்றிருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய முறைகேடாக நடந்திருக்கு. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடங்கிய காலத்திலிருந்து சென்னை தேனாம்பேட்டையில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவு தான் தலைமை அலுவலகம். அதனுடைய இணை தலைமை அலுவலகமாக தைலாபுரம் தோட்டம் மருத்துரையா இருக்கிற இடத்துல இருந்துச்சு. ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் யாருக்கும் தெரியாமல் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா, மொத்தம் 8 தீர்மானங்கள் தான் நிறைவேற்றப்பட்டது. 9வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அது முகவரி மாற்றப்பட்டதாகவும் ஒரு தவறான தகவலை, பொய்யான தகவலை கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அது மிகப்பெரிய முறைகேடு. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அங்கே 10 திலக் தெரு தீநகர் சென்னைங்கிற முகவரிக்கு மாற்றப்பட்டதாக கடிதம் போயிட்டு, அது தவறானது. அதுதான் முறைகேடு. இப்படி முறைகேடு என்பது ஓராண்டு பதவி நீட்டிப்பு என்பதும் முகவரியை மாற்றியதும் மிகப்பெரிய தவறு. அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அதனால் அவர் கூட்டன்னு சொல்கிறதும், அவர் தலைவர் பதவி என்பதும் செல்லாது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரவலாக
பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் எல்லாம் பேசுறது மருத்துவரையாங்கிறவர் அவ்வளோ பெரிய சக்தி, இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினவர், பல போராட்டங்களை நடத்தினவர். தமிழ்நாட்டு மத்திய அரசு உட்பட மாநில அளவில் இந்தியாவில் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றிருந்த தலைவர். வன்னியர்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு, மத்திய மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இன்னைக்கு படிப்பில் பட்டியலின மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வி நிறுவனங்களில் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காடு ஓபிசிக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இப்படி மக்களுக்காகவே போராடுகிற தலைவர். இவ்வளோ பெரிய சக்தி மருத்துவரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது. இதை தான் தேர்தல் ஆணையத்தில் கடந்த வாரமும் சொல்லப்பட்டது. நேத்திக்கு தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுத்து சொன்னோம், ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ முறைகேடு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி மேலும் சில தகவல்களை கேட்டாங்க. அந்த தகவல்களை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நியாயத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்குன்னு சொல்லி நம்புகிறோம். அதோட பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. பீகார் மாநிலத்தில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு சொல்லியும் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டோம். அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆவணங்கள்ங்கிறது நீங்க பார்க்கணும், உங்களுக்கு படங்கள்லாம் கொடுக்குறோம். இதுல இது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட அவங்க கேட்ட தகவலை இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். அதோட இது நேத்திக்கு ஒரு பட்டியலிட்டு 28/5/2022 அன்னைக்கு அவர் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து அதுக்கு பிறகு நடந்தது வரைக்கும் பட்டியலிட்டு தேர்தல் ஆணையம் முத்திரையிட்டு சீல் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. இதுதான் பொதுக்குழுவில் ஒரு பதவி ஏற்றுக்கிட்டது. இதில் தேதியை பாருங்க, இதில் தேதி போட்டிருக்கு 28/5/2022 தான். இதுதான் படம். அப்போ அவருடைய படம் பாருங்க, இதில் பாருங்க தேதி பாருங்க 28/5/2022. இதுதான் ஒரு பதவி ஏற்றுக்கிட்டதான். அப்போ 3 ஆண்டு காலம்னா 28/5/2025 பதவி காலம் முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு அவர் பொறுப்பில் இல்லை. ஆனால் தனக்கு ஓராண்டு நீட்டிப்புன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆமா, 28ஓட அவருடைய பதவி முடிஞ்சிருது. 29 பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு கூடி மருத்துவரையா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்குது. 29ல் 30/5/2025 30/8/2025 தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார் மருத்துவரையா. அதுக்கு பிறகு செயற்குழு அதுக்கு ஒப்புதல் அளிக்குது. அப்புறம் 17/8/2025 ஒட்டுமொத்தமாக அதிகாரம் வாய்ந்த பொதுக்குழு கூடி பொதுக்குழு முடிவெடுக்குது. இப்போ முடிவெடுத்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இப்போ நிறுவனா இருக்கிற மருத்துவரையா அவர்கள் கட்சியினுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். ஓராண்டு பதவி நீட்டிப்புன்னு சொல்லி அவர் சொல்றாரு. தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லலை. நாங்க கொடுத்ததை ஒத்துக்கிட்டாங்க. அவர் காலம் முடிஞ்சிருது, கால அவகாசம் இல்லைங்கிறத நாங்க சொன்ன பிறகு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னதான் அன்புமணி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பொய்யானதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டா சொல்லிட்ட உடனே அது சரியாதான் இருக்கு, நீங்க கொடுத்த உண்மைங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க ஏத்துக்கிட்ட பிறகு
சரியான நடவடிக்கை எடுத்து அதுக்கு உத்தரவிடுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆணை பிறப்பிப்பாங்க, ஒரு சீக்கிரம் மிக விரைவில் ஆணை பிறப்பிப்பாங்க, அதுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அப்ப அன்புமணியினுடைய ஆவணங்கள் பொய்யானது, தேர்தல் ஆணையம் அது ஏற்றுக்கொண்டதுன்னு நாங்க எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம், உண்மையை கொடுத்துட்டோம். உண்மைதானே. அதாவது தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி, அது எந்த நிர்வாகமா இருந்தாலும் சரி, உண்மையை ஏத்துக்கணும் தானே, ஏத்துதான் ஆகணும். அது உண்மையை தவறா சொல்லலை, ஆதாரங்களோட சொல்றோம். ஆதாரங்களோட சொன்னா யாரும் நிராகரிக்க முடியாது, மறுக்க முடியாது, ஏத்துதான் ஆகணும். எப்பவுமே நியாயம், உண்மை, சத்தியம், நீதி வெல்லும் தானே, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால மருத்துவரையா என்ற மகா சக்தி தமிழ்நாட்டில் மீண்டும் தொடர்ந்து செயல்படும். இன்னைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026க்கு கூட்டணி பேசுவதற்கு மருத்துவரையா அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்கு. கூட்டணி மருத்துவரையா தான் பேசுவார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவரையா பேசக்கூடிய கூட்டணி, அமைக்கக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணியாக அமையும். கடந்த காலங்களில் அதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. இந்த தேர்தலையும் பாமக தலைமையில் பாமக அமைக்கிற கூட்டணி, மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்த சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து இருக்கு. இது வந்து கட்சியினுடைய பலத்தை பாதிக்கும். அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி, எல்லாரும் ஏற்றுக்கிட்ட சக்தி. அதில் இடையில் ஏற்பட்ட சறுக்கல் ஒரு மிகப்பெரிய சறுக்கலாக தான், இது ஒரு நெருக்கடியாக தான் அமைஞ்சது. இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகள்லாம் இப்போ பண்ணியாச்சு, மருத்துவரையை பண்ணியாச்சு, எல்லா அமைப்பு நிர்வாகிகள்லாம் உருவாக்கியாச்சு, அமைப்பு உருவாக்கியாச்சு. நீ வேகமாக பாட்டாளி மக்கள் கட்சி பழைய மாதிரியே மீண்டும் வலிமையான இயக்கமாக தேர்தலை சந்திக்கும். இது பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஆனா இடையில பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் போயிடுச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியா இருந்தாலும் கூட மீண்டும் மாம்பழ சின்னங்களுக்கு போட்டி எடுத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சின்னத்துல போட்டியிடுவோம்.